வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ கேப்டன் விசி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கொடுக்குறத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸிமம் அது சரியாக தான் வரும். ஸோ பிளேயிங் 11 நமக்கு சரியாக தெரியாத வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் கூட உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா போட்டுருவீங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொலாப்ஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் நம்ம கொடுக்குற கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னை மேட்ச் கொடுத்துருப்போம், ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், என்ன கம்பல் ஸோ வைஸ் கேப்டன் அவங்களுக்கு கொடுத்துருப்போம், நேற்று வருண் சக்கரை கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸோ இவங்கெல்லாம் ஷூராக கேப்டன் வந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லா வரக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லுடைய 7th மேட்ச். ஸோ இன்னைக்கு பாசிபிள் பிளேயிங் 11 யாருன்னு சொல்லி பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிசான், ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஏ மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சமர்ஜித் சிங், எம் சமி, ஆடன் சாம்பா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 12 பேருக்குன்னா 12 பேரும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்னோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், ஆடன் மார்க்கம், சபாஸ் எஸ் அகமது, சர்துல் தாகூர், ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான், டிஎஸ் ரதி, எம் சித்தார்த். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அது போக பார்த்தீங்கன்னா டவுட் பிளேயர்ஸ் இருக்கும், எனக்கு சம் டவுட்ஸ் இருக்கும், அவங்க இந்த ஜாதகமே தப்பா இருக்கும். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி 2 டைம் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன், ஸோ அது தப்பா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராச்சும் இருந்தாலும் நான் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்றதும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை எனக்கு தப்பா இருந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் யாருக்காச்சும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேயர் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்க ட்ரீம் டீம் மிஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஏன்னா எப்படி நீங்க ஏதோ ஒரு 4 சேனல்ஸ் கண்டிப்பா ஏதோ இருப்பீங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸ் பர்டிகுலராக ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அது யாருன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் கிளாசன். சரிங்களா? ஸோ ஹெச் கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, ஏ மனோகர். சரிங்களா? ஸோ ஏ மனோகர், ஸோ ஹெச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஏ மனோகர். சரிங்களா? ஹர்ஷல் பட்டேல். சரிங்களா? ஸோ ஹர்ஷல் பட்டேல், சமர்ஜித் சிங். சரிங்களா? ஸோ சமர்ஜித் சிங், முகமது சமி. சரிங்களா? ஸோ ஓவரால் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு 6 பேர்த்துக்கு தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் யாரை நீங்க கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹெச் கிளாசன், ஸோ இவர் கேப்டனாவும், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ இவரை வந்து நீங்க வைஸ் கேப்டனாவும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல டீமா அமைக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ எல்லாருமே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸோ இவங்க இல்லாமல் ஒரு டீமை மேக்ஸிமம் மேக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு சந்தேகத்துக்குரிய பிளேயர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. சரிங்களா? ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகம் கொஞ்சம் இதோட 2 டைம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் சரியா வந்திருக்கு, சம்டைம் தப்பா வந்திருக்கு. அப்போ அந்த தப்பா வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏன்னா எல்லா நாளும் விளையாட முடியாது. அவன் விளையாடின நாள் நான் சொல்லி அவன் விளையாண்டுருக்கா அப்படின்னா எனக்கு தப்பாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ரீசெக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னைக்கு வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். சரிங்களா? நீங்க வேணும்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தரை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஸோ இந்த 6 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? இப்போ லக்னோவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், மார்க்ரம், எஸ் அகமது, ஆவேஸ் கான். ஸோ பேட்ஸ்மேன்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து 2, அதாவது சொல்றது எல்லா பேட்ஸ்மேனுக்குமே நல்லா இருக்கு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் எல்எஸ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் கூட டஃப் கொடுக்குற அளவில், சரி டஃப் கொடுக்குறது லக்னோ வந்து வின் பண்றதுக்கும் இப்போ நீங்க இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்த எல்லா நபர்களையும் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் சரி மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் வின் கொடுப்பாங்க. இது யாரும் பெட் பண்றதுக்கு வேண்டி சொல்றது கிடையாது, டீம் டீம் போடுறதுக்கு வேண்டி சொல்றேன். ஸோ என்னோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ வின் பண்றதுக்கு இன்னைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. மிச்சில் மார்ஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிக்கோலஸ் பூரன் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆடன் மார்க்கம், ஸோ இவரை கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ் அகமது, ஸோ இவரையும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயின் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவேஸ் கான், ஸோ இவரை நீங்க ஷூரா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி, செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கண்டிப்பா கேப்டனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பாக்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ ஆவேஸ் கான். ஓகேங்களா? அப்போ லக்னோ பொறுத்த வரைக்கும் மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், மார்க்ரம் 3, எஸ் அகமது 4, ஆவேஸ் கான் 5. ஸோ இது வந்து 5 பேர் இம்பார்ட்டன்ட். இப்போ யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் நீங்க எடுத்து பார்க்கலாம், இல்ல டெத்துல இறங்கக்கூடிய மில்லரை ட்ரை பண்றனாலும் ட்ரை பண்ணி பாருங்க, தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நீங்க அவங்கள தாராளமா டீம்ல எடுத்துக்கோங்க.
SRH பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஏ மனோகர், சமர்ஜித் சிங், ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த 5 பேர்த்த மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். மற்ற பிளேயர் நீங்க எடுக்கிறதும் எடுக்காதும் உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஸோ கேப்டனா பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸை கொடுங்க. பவுலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா நீ கண்டிப்பா ஆவேஸ் கானே கேப்டனா கொடுத்துருங்க. மார்க்ரம கொடுத்து பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரனையும் கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க இதுல யாரை வேணாலும் தைரியமா எடுக்கலாம். SRH மட்டும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பிளேயர் தான் மேக்ஸிமம். அதுலயும் நீங்க யாராச்சும் கழட்டி விட்டீங்க அப்படின்னால் மட்டும் ஸோ யாராச்சும் நீங்க கழட்டி விட்டா உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஓவரால் இதான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுச்சு அப்படின்னா ஓவரால் எப்படியோ ஸ்கோர் கொண்டு வந்துருவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நிறைய விக்கெட்ஸ்கள் போய் அதுக்கப்புறமா கிளாசன் ஸோ ஒரு 5-10 பைசால இருக்கும் அந்த மேட்ச். அங்கிருந்து மேட்ச் ஜெயிக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிளேயரை நான் கேப்டனா கொடுத்துருக்கேன் அப்படின்னால் மட்டும் ஜாக்பாட் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒருவேளை அதாவது இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ இது எல்லாமே கேம்லிங் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸா கொடுக்குறேன். சரி, இப்போ அஸ்தோஷ் சர்மா வந்து நம்ம கேப்டனா கொடுத்துருப்பேன். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 பைசால இருக்கும். ஆனா அவர் ஆக்சுவலி நம்ம கேப்டன் சாய்ஸ். ஸோ அப்போ நம்ம கேப்டன் பிளேயரா கொடுத்த ஒரு நபர் இருக்கும் வரை அந்த டீம் தோக்காதுங்கிறதா என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி. சரிங்களா? ஸோ 2 பைசால இருந்தாலும் அங்கிருந்து அந்த மேட்ச் வந்து அப்படியே ஜெயிச்சு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 100 ஆட்ஸ்ல இருந்தாலும் மினிமம் 10 ஆட்ஸ் அல்லது 5 ஆட்ஸ் ஒரு 3 ஆட்ஸ்க்காச்சும் டச் ஆகாம விடாது அந்த மேட்ச். சரிங்களா? அல்லது அந்த டீம் பிக் ஜாக்பாட்டாவும் இருக்கும். சரிங்களா? அதனால சொல்றேன். ஸோ இப்போ SRH வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் முன்னாடியே நிறைய விக்கெட்ஸ் போயிருச்சு. இன்னி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் போயிருச்சு. அப்போ வந்து யார் இருப்பாங்கன்னா கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் மேட்ச்ல இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பைசால இருக்கு அப்படின்னா கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அந்த டைத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓகே இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லா மேட்சும் ஜாக்பாட் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா 100ல ஒரு 10ல ஒரு மேட்ச் தான் ஜாக்பாட் ஆகும். சரிங்களா? நீங்க ஒரு மேட்ச் ஜாக்பாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மேட்சுக்கும் நீங்க போனீங்க அப்படின்னா இப்போ நேற்று பாருங்க KKRக்கும் அந்த இதுக்கு அப்படியே ஒரே ஒன் சைடா படுத்துரும். சரிங்களா? ஸோ அப்போ எந்த மேட்ச் ஜாக்பாட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யாருக்கிட்ட வேணா ப்ரிடிக்ஷன் வாங்குங்க. இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ யாருக்கிட்ட வேணா ப்ரிடிக்ஷன் வாங்க. அப்படியே நம்ம சேனலை லைட்டா எட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் கிடைக்கும். டெலிகிராம்ல கூட நீங்க பார்க்கலாம். அல்லது நம்ம சேனல்ஸ் இருந்தால் அந்த பிளேயரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு அடுத்தது வர வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா வந்துடும். நேற்று நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அவரை பார்க்க போனனால நம்ம வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நார்மலா ஸோ எல்லா வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஸ்டால இருக்கும் அல்லது டெலிகிராம்ல ஷூரா அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அது வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நன்றி.